வெல்கம் டு IT Plus Info. நான் உங்க ஃபெர்னாஸ். நாம் இந்த வீடியோவில் Canva அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஒரு அட்ராக்டிவான யூடியூப் தம்ப்நெயில் எப்படி செஞ்சு கொள்வதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் உங்களோட மொபைல் அப்ளிகேஷன்லையும் செஞ்சு கொள்ள முடியும், அல்லது டெஸ்க்டாப் PC இதுலேயும் செஞ்சு கொள்ள முடியும். Canva ஃப்ரீ வெர்ஷனில் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸும் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். பட் Canva ப்ரோவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நிறைய ப்ரீமியம் டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். Canva Pro எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கொள்றதுன்னு நான் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஐபட்லேயும் கொடுக்குறேன். தேவையான யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இப்போ யூடியூப் தம்ப்நெயிலுக்கு நான் ஒரு டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு சோசியல் மீடியாவில் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இங்கே நம்ம பார்க்கலாம் நிறைய கேட்டகரியில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லா கேட்டகரிக்கும் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தேவை யூடியூப். ஸோ நான் எங்களை பார்க்குறேன். இங்கே பார்க்கலாம் நீங்கள் யூடியூப் தம்ப்நெயில், இதை நான் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ எனக்கு ஒரு பிளாங்கான டிசைன் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கு. பட் நான் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி தான் இந்த டிசைனை செஞ்சு உள்ள போகிறேன். ஸோ நீங்கள் சைட்டில் பார்க்கலாம் நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்கிறாங்க. இதில் ஏதாவது டெம்ப்ளேட் நம்ம சூஸ் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கொள்ள முடியும். நான் இந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் பார்க்கலாம் பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று கொடுத்துருக்கிறாங்க, டெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறாங்க, அதே மாதிரி வீடியோ கிரியேட்டரில் ஃபோட்டோ கொடுத்துருக்கிறாங்க. இது ஒவ்வொன்றையும் நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு தேவையான ஒரு அட்ராக்டிவான தம்ப்நெயிலை கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் நான் பேக்ரவுண்ட் இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு என்ன இமேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அதை இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கொள்ள முடியும். அல்லது இங்கே நீங்கள் பார்க்கலாம் அப்லோட், இதை செலக்ட் பண்ணி இங்கே நீங்கள் அப்லோட் ஃபைல்ஸ் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். அல்லது நீங்கள் இந்த எலிமெண்ட்ஸ் இந்த ஆப்ஷனை பார்க்கலாம். இதில் நீங்கள் இமேஜை சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கொள்ள முடியும். உங்களுக்கு தேவையான இமேஜை சர்ச் பண்ணி ஃப்ரீயாகவே எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த இமேஜ் எல்லாமே காப்பிரைட் ஃப்ரீ தான், நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். நான் இந்த அப்லோடில் இருக்கிற இந்த இமேஜை யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். நான் இந்த ஃபோட்டோவை தான் பேக்ரவுண்டை சூஸ் பண்ண போகிறேன். ஸோ செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நம்ம இந்த இமேஜோட பொசிஷனை கரெக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். அதுக்கு முதல்ல ஒன்று பார்க்கலாம். நான் இந்த இமேஜை கொண்டு வந்ததையும் இந்த கிரியேட்டர் அந்த ஃபோட்டோ நம்மளோட ஃபோட்டோவை இந்த இடத்துல கொடுத்து கொள்ள முடியும். இந்த ஃபோட்டோ மறையுது. ஸோ இந்த ஃபோட்டோவை நம்ம ஃப்ரண்ட்டுக்கு முன்னுக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃபோட்டோவில் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஃபோட்டோவுக்கு ஆப்ஷன் கார்டு நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆப்ஷனில் இந்த லேயர் செக்ஷன் இதை பார்க்கலாம். நீங்கள் இதில் பிரிங் டு ஃப்ரண்ட் இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது நீங்கள் ஃபோட்டோவை பின்னுக்கு கொண்டு போகணும்னு சொன்னால் சென்ட் பேக்வார்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நான் பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜுக்கு முன்னுக்கு இந்த ஃபோட்டோ வந்துட்டுது. ஸோ நம்ம இந்த பேக்ரவுண்டை இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இது போல் உங்களுக்கு டெக்ஸ்ட் முன்னுக்கு வரணுமா, ஃபோட்டோ பின்னுக்கு போகணுமா, அல்லது முன்னுக்கு வரணுமா, இது மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த லேயர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ நான் செலக்ட் பண்ண இந்த பேக்ரவுண்ட் இமேஜை பொசிஷனை கரெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த கிரியேட்டர் இமேஜுக்கு நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நான் இப்போ அந்த கிரியேட்டர் இமேஜையும் சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோவில் பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ நான் அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கொள்கிறேன். பிஜி ரிமூவில் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ என்னோட ஃபோட்டோட பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிட்டுது. ஸோ நான் இந்த ஃபோட்டோவை டிலீட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நம்ம இந்த ஃபோட்டோவை பொசிஷனை கரெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு ஒரு அவுட்லைன் நான் கொடுத்துக்கொள்கிறேன். இங்கே கீழே வந்து நீங்கள் பார்க்கலாம் ஷேடோஸ், இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் க்ளோ, அவுட்லைன் இப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த அவுட்லைனை கொடுத்துக்கொள்ள முடியும். ஸோ நான் அவுட்லைன் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். நமக்கு இங்கே அவுட்லைன் அப்ளை ஆகிருக்குது. இதில் கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ அந்த அவுட்லைனோட சைஸை நான் குறைச்சிக்கொள்கிறேன். ஓகே, நமக்கு இப்போ இந்த வேலை முடிஞ்சது. ஓகே, நான் அடுத்து வந்து டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணிக்கொள்கிறேன். இதை இங்கே மூவ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுத்துக்கொள்கிறேன்னா இந்த எஃபெக்ட்ஸ் இந்த பேனலில் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே நிறைய டெக்ஸ்ட் ஸ்டைல் கொடுத்துருக்கிறாங்க. இதில் நான் ஃபைனலாக இருக்கிற பேக்ரவுண்ட் இந்த ஸ்டைலை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நம்மளோட டெக்ஸ்ட்டுக்கு ஒரு பேக்ரவுண்ட் அப்ளை ஆகிருக்குது. பட் நான் அதில் கலரை சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். நான் இந்த டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு எடிட் பண்ணிக்கொள்கிறேன். இதை நான் டிலீட் பண்ணிக்கொள்கிறேன். இங்கே ஹவு டு யூஸ் என்று கொடுத்துக்கொள்கிறேன். இந்த ஃபோன்ட்டுக்கு ஒரு எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த எஃபெக்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன்.
இங்கே ஸ்டைலில் நீங்கள் பார்க்கலாம் ஸ்ப்ளைஸ் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. இங்கே நான் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, நான் இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கொள்கிறேன். அண்ட் இப்போ ஃபொண்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். ஃபொண்ட் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். இங்கே பேக்ரவுண்ட் திக்னஸ் கொஞ்சம் கூடியா இருக்கு. ஸோ நான் அதை கம்மி பண்ணிக்கொள்கிறேன். ஸ்ப்ரெட்டுங்கிற எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அதை குறைச்சிக்கொள்ள முடியும். அதுபோல் நான் மற்ற 2 டெக்ஸ்டையும் எடிட் பண்ணிக்கொள்கிறேன். நான் இந்த பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ டெக்ஸ்ட் கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்து நான் இந்த டெக்ஸ்ட் எடிட் பண்ணிக்கொள்கிறேன். ஃபைனலாக அந்த டெக்ஸ்ட்டை சைஸுகளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, நீங்கள் இப்போ பார்க்கலாம் நமக்கு அட்ராக்டிவான ஒரு யூடியூப் தம்ப்நெயில் ரெடி ஆகிருக்குது. அதாவது கேன்வா ப்ரோ எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், நம்ம வீடியோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு அட்ராக்டிவான தம்ப்நெயில் கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த தம்ப்நெயில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்றதுக்கு இங்கே மேலே பார்க்கலாம் ஷேர் பட்டன் இருக்கு, இதில் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இது கீழே நீங்கள் வந்து பார்க்கலாம் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு, இதில் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் டவுன்லோட் இதில் கிளிக் பண்ணிக்கொள்றது மூலமாக நீங்கள் சிம்பிளாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் உங்களுக்கு தேவையான மேலே எந்த விதமான எடிட்டும் நீங்கள் பண்ணிக்கொள்ள முடியும். நீங்கள் ப்ரோ ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் மச் பெட்டராக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.